லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்ன ப்ரோ இது வீடியோ எடுத்துறாங்க? பிரதர்ஸ், உங்க கூட தான் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இந்த இடத்துக்கு என் பொண்டாட்டியை கூட கூட்டு வந்துட்டு நினைக்கும் போதுதான் வருத்தமா இருக்கு. படமா பார்க்கணும். படம் இந்த ஃபைட் சீன் வரப்போகுது உனக்கு. ஐயோ பாத்தியா? ஏன் பிரதர் இவ்ளோ சோகம்? பொண்டாட்டின்னு சொன்னதுக்கு அப்புறம் இதுக்கு மேல தனியா விளக்க வேற கொடுக்கணுமா சார்? பொண்டாட்டினாலே பிரச்சனை தான் ப்ரோ. ஏன் பொண்டாட்டினா அவ்வளவு பிரச்சனையா? ஏன் ப்ரோ கேக்குறீங்க? நைட்டு முழிச்சிருந்தா ஏன் முழிச்சிருக்கேன்னு கேக்குறா. சரின்னு தூங்குனா என்ன வெட்டி முறிச்சிங்க இவ்வளவு சீக்கிரம் தூங்குறீங்கன்னு கேக்குறா. சரி ஆசையா ஏதாச்சும் பேசுனா பேசாம இருக்க மாட்டீங்களா அப்படின்ட்டு வா. பேசலைனா ஏன் எதுவுமே பேச மாட்டீங்களாக்கும்? சரி சும்மா இருக்கலாம். சும்மா இருந்தா ஏன் சும்மாவே இருக்கீங்க சொல்லி ஒரே டார்ச்சர் ப்ரோ. டார்ச்சரா? யோ ஐயோ ஹலோ டார்ச்சர்வா? பிரதர், இந்த பிரச்சனை யார் வீட்ல தான் இல்ல, எனக்கும் இருக்கு. எனக்கும் இருக்கு. அப்புறம் எப்படி பிரதர் நீங்களாம் சமாளிக்கிறீங்க? ப்ரோ கண்ணே மணிய உன்ன மாதிரி இந்த உலகத்துல யாருமே கிடையாது. அட பாவி, சத்தம் இவன். என் வாழ்க்கையில நீ கிடைச்சதுதான் நான் பூர்வ ஜென்மத்துல செஞ்ச பாக்கியம். அந்த புரோக்கர் தான் எனக்கு கடவுள். அப்படி இப்படி ஏதாவது சொல்லி தான் ஒப்பத்திக்கிட்டு இருக்கான். நீங்க மட்டும் இல்லைங்க ப்ரோ, எல்லா ஆம்பளைங்களும் இப்படிதான் ஓட்டிட்டு இருக்கோம். ஓ, எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. ப்ரோ என் ஸ்வேதா மட்டும்தான். விடு ப்ரோ. நீங்க நிச்சய காதலுக்கு மரியாதை விஜய் ப்ரோ. சூப்பர் ப்ரோ. ஆமா, எல்லாரும் அவங்கவுங்க மனைவியை பத்தி சொல்லிட்டோம். என்ன பார்த்திபன், நீங்க இன்னும் உங்க மனைவி ரஜினியை பத்தி ஒன்னும் சொல்லலையே? ரஜினி தான் என் வாழ்க்கையில நான் கண்ணால பார்த்த ஒரே தேவதை. எல்லாரும் காதலிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா நான் இவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிட்டு தான் காதலிக்கவே ஆரம்பிச்சேன். அவங்களுக்கு விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் என் காதலை அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய வச்சுட்டேன். கரெக்டா பேசிருக்கானே. வீடியோ எடுக்கிறது தெரியுமா? அவங்க மேல எனக்கு இருக்கிற காதலை எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆனா ஒண்ணு, அவங்க இல்லாம என்னால இருக்க முடியாது. அது மட்டும் எனக்கு தெரியும். அப்போ உங்க ரெண்டு பேருக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லையா பிரதர்? பிரச்சனைனா குடும்பம்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். யாருக்காகவும் அவங்கள விட்டு கொடுக்கவே மாட்டாங்க.
ஆனா நானும் அவங்க குடும்பத்துல ஒருத்தன் தான்னு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இருக்காது. தட்ஸ் ரியலி கிரேட் இல்ல? ஆனா இன்னைக்கு ஒருத்தனுக்கு இருக்கு. என்ன சொன்ன? ஏந்திரியா, நான் டார்ச்சரா உனக்கு? நான் டார்ச்சரா? இஷ்டத்துக்கு பேசுறேன். பாரிஸ் தரக்கு என்ன போதையில மண்ணாங்கட்டின? இனிமே அந்த பசங்களோட குடிக்க மாட்டேன். விடு. என்ன நீ மட்டும் பெரிய யோக்கியமா பேசுற? நீ மட்டும் தான் குறும்பட போடுவியா? இப்ப பாரு நானும் போறேன். வா வந்து உட்கார் வா. பாரு எல்லாம் சேர்ந்து இழுச்சிக்கிட்டா புறணி பேசிருக்கியே. இருங்க. என்ன சொல்றாரு? என்னடி ஏதோ எடுத்து வச்சிருக்காங்க போல. பண்ணிருக்காங்களோ? பாருங்க பாருங்க. அப்பாடா, இப்பதான் ரிலாக்ஸ்டா இருக்க முடியுதுல்ல? ஆமா, இந்த புருஷங்க கூட வந்ததுனால நம்மளால ஃப்ரீயா பேசவே முடியலல்ல? ஆமாடி. ஆமாண்டி. ஐயோ, இருக்கிறதுலயே என் புருஷன் வேஸ்ட். போனா போகுதுன்னு அந்த ஆளை பெரிய மனசு பண்ணி கல்யாணம் பண்ண. அந்த ஆளுக்கு அமிதாப் பச்சன் நினைப்பு மனசுல. அந்த ஆள் எதிரில எவ்வளவு போயிடக்கூடாது, உடனே சைட் அடிப்பான். ஐயோ எப்ப பார்த்தா வீட்டுக்குள்ள வந்ததும் ரூம்குள்ள விட்டு சும்மா திருப்புன்னு திருப்புவேன். ஆனா அப்பவும் திருந்த மாட்டான். எவ்வளவு அடி அடிச்சாலும் தொடச்சு போட்டுட்டு போயிட்டே இருப்பாண்டி அவன். ஏய் பாப்பு, பப்ளிக்டா இப்படியா பேசுறது? எல்லா புருஷனும் இப்படிதாண்டி இருக்கானுங்க. என் புருஷனும் அப்படிதான் மண்ணு மாதிரி இருப்பா. ஏய் வினோத், நீதான். என்ன ப்ரோ? ஏன் சஞ்சீவ் அப்படி இல்ல? இது வரைக்கும் என்னை தாண்டி இன்னொரு பொண்ணை நினைச்சு கூட பார்த்ததில்ல. ஒரு பொண்ணுக்கு ஒரு புருஷன் கொடுக்கிற அதிகபட்ச சந்தோஷம் இதுதானே? அந்த விதத்துல நான் ரொம்ப லக்கி. பிகாஸ் ஆஃப் மை சஞ்சீவ். ஏய் நைஸ் டி. அவனுக்கு எனக்கு சண்டை வரும். கோவத்துல திட்டிடுவான். ஆனா கொஞ்ச நேரத்திலேயே என்ன புரிஞ்சுக்கிட்டு அவனா வந்து பேசி சமாதானப்படுத்திடுவான். சரி ரஜினி, நீ பார்த்திபனை பத்தி சொல்ல. நாம யார காதலிக்கணும்னு நாம சூஸ் பண்றதா நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அந்த காதல் தான் நம்மள சூஸ் பண்ணுது. அப்படி காதல் எனக்கு கொடுத்த கிஃப்ட் தான் பார்த்திபன். நான் தேடி போகாம என்ன தேடி தேடி வந்து காதலை கொடுத்துக்கிட்டே இருந்தான். எனக்கு என்ன தேவை, எனக்கு என்ன பிடிக்கும், நான் என்ன பண்ணா சந்தோஷமா இருப்பேன்னு என்ன பத்தி மட்டுமே நினைச்சிட்டு இருப்பான். பார்த்திபன் எனக்கு கிடைச்சது ஒரு வரம். அவன் என்கிட்ட எதிர்பார்க்கறது என் காதலை மட்டும்தான். என்னோட ஒரே ஆசை என் ஒட்டுமொத்த காதலையும் மனசார அவனுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்கிறதான். So sweet. காதல்ல கிடைச்ச வரத்தை நான் மிஸ் பண்ண போறேன் பார்த்திபா. அதுதான் என்னால தாங்கிக்க முடியல. ஓகே, இப்போ எல்லா டாஸ்க்கும் ஃபைனலா முடிஞ்சிருச்சு. புருஷனை பத்தியும் பொண்டாட்டியும், பொண்டாட்டியை பத்தி புருஷனும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கோம் அந்த குறும்படத்தை பார்த்து. பட் ஃபைனலா இன்னும் ஒரே ஒரு டாஸ்க் மட்டும் தான் இருக்கு. ஆமா, என்ன போட்டி? என்ன போட்டி? ஆமா, என்ன போட்டி சொல்லுங்க. கண்ணை கட்டிக்கிட்டு உங்க பொண்டாட்டிய கண்டுபிடிக்கணும். நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். எல்லா போட்டியும் எங்களுக்கு தான் வைப்பீங்களா? பாய்ஸ்க்கு மட்டும் ஷூ, ஏன் நீங்க கண்ணை கட்டிட்டு தேட மாட்டீங்களா? டேய், நல்ல போட்டி தானடா. எப்பா உனக்கு என்ன? கண்டுபிடிக்கலன்னா நாளில் அடி வாங்கணும். நீ அன்மேரிடு, நீ யாரை வேணாலும் போய் தொடுவ. நான் மாத்தி தொட்டுட்டேன், பிச்சை எடுத்துருவேன் என் பொண்டாட்டி. இந்த போட்டியில நானும் பார்ட்டிசிபேட் பண்ணலாமா? விஷ்ணு, அப்பா சாமி, இது மேரேஜ் ஆனவங்களுக்கு வைக்கிற ஃபேமிலி கேம்.
கொஞ்சம் பேசாம இரு. நீ இதுல கலந்துக்கிட்டேன்னா எங்க போய் கையை வைப்பேன்னு எனக்கு தெரியும். நீ எதுவும் செய்ய வேணாம், வேடிக்கை மட்டும் பாரு. ஓகே, இப்போ இந்த கேம்ஸ்க்கு எல்லா லேடிஸும் எல்லா ஒய்ஃபும் மேலே வாங்க. சிஸ்டர், ஏன் நீங்க போல ஸ்டேஜுக்கு? இல்ல, நான் போல. பாஸ், நீங்க சொன்னாதான் அவங்க போவாங்க. சொல்லுங்க. அவங்க போகணும்னு அவசியம் இல்லை. எனக்கும் யாரையும் கண்டுபிடிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. எப்பா விடுங்கப்பா, இவங்க 2 பேரும் ரொம்ப பீத்துறாங்க. நம்மளுக்குள்ளே கண்டுபிடிச்சிக்கிருவான். அம்மா எல்லா கேமும் கெஞ்சிக்கிட்டு இருக்க முடியாது. இப்போ என்ன, எல்லாரும் சேர்ந்து என்னை தானே முதல்ல போச்சுடுவியா? நானே போறேன். பாரு ஓவரத்தான் பீத்துறாங்க. கஞ்சனம் ஒவ்வொரு கேமுக்கும். பேபி குட்டி, ஐ அம் ரெடி. மறக்கிறா என்ன முழிக்கிற? குடிச்சிட்டு வளர்னதுக்கே உன் மேல கொலை காண்டில் இருக்கேன். தப்பா மட்டும் கண்டுபிடிச்சேன், வகுந்துருவேன். ஒழுங்கா வா. வகுந்துருவியா? கலந்துக்கிட்டா தானடி என்ன அடிப்பேன். இப்போ பார் என்ன பண்ணலாம். கண்டுபிடிக்கலன்னு வெய் மவனே, கொமட்லயே குத்திடுவேன், ஜாக்கிரதை. நோ நோ, நாட் பாசிபிள். அப்படின்னா நான் பண்ணுவேனா? நீ உயிரோட இருக்கிற வரை யார் மேலே என் விரல் படாது. பாப்போம். போங்க, போய் கண்ணை கட்ட துணி எடுத்துட்டு வாங்க பாப்போம். போங்க. எடுத்துட்டு வரேன். இப்ப பாருடி எப்படி எஸ்கேப் ஆகுது. சரி, ஓகே. அடுத்தது யாரு கூப்பிடலாம்? யாரு? வினோத் தான் அடுத்த பலியாடு. வா மச்சான், வா. பார்த்திபன். இதுதான் என் ரஜினி. ஐ ப்ரோ, எப்படி ப்ரோ கரெக்டா ரஜினியோட கையை கண்டுபிடிச்சீங்க? இங்க வந்த யாருமே அவங்களோட ஒய்ஃபை கரெக்டா கண்டுபிடிக்கல. ஆனா நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. எப்படி உங்களால இவ்ளோ சூப்பர் ப்ரோ.
இப்படி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. நீங்க ஐடியல் கப்பிள்ஸ். நீங்க இப்ப இருக்கிற மாதிரியே எப்பவுமே ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா இருக்கணும். போங்க, நீங்க கண்டுபிடிச்ச அந்த கையை கூட்டிட்டு போய்கிட்டே இருங்க. ரஜினி, என்னாச்சு? அங்க எல்லார் கூடயும் நல்லா பேசிட்டு இருந்தீங்க, திடீர்னு நீங்க வந்து தனியா உட்கார்ந்திருக்கீங்க. ஏங்க, உங்ககிட்ட தானே கேட்டுட்டு இருக்கேன், பதிலே பேசாம இங்க வந்து நின்னா என்ன அர்த்தம்? என்ன சொல்ல சொல்ற? நீ எதுக்கு இங்க வந்த? நான் ஏன் வந்தேன்னு உங்ககிட்ட நேத்தே சொல்லிட்டேன். உங்க ஃப்ரெண்ட்ஸோட நீங்க சந்தோஷமா இருக்கணும். நான் ஏன் வரலன்னு சொல்லி உங்களை எல்லாரும் கேள்வி மேல கேள்வி கேட்பாங்க, அதுக்காக தான் நான் வந்தேன். நீ தான் என்னை விட்டு ஃபாரின் போலான்னு முடிவெடுத்துச்சல்ல, அப்புறம் நான் சந்தோஷமா இருந்தா உனக்கு என்ன? யார் என்ன கேள்வி கேட்டா உனக்கு என்ன? சரி, வந்தியா? வந்தோமா, ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி ஹாப்பியா இருக்கிற மாதிரி நடிச்சோமான்னு இல்லாம அவங்க சொல்ற எல்லாத்துக்கும் மண்டையாட்டுற. என்ன பார்த்து கவிதை வேற சொல்ற. என்ன பார்த்து ஃபீலா வேற பேசுற. எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? வேற என்னங்க பண்ண சொல்றீங்க? சஞ்சயும் அவரோட வைஃபும் சேரணும், அதுக்கு தான் இதெல்லாம். உங்களுக்கு தெரியாதா? அப்போ குடிச்சிட்டு மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டினியே, அதுவும் அவங்களுக்காக தான் சொன்னியா? ஏன் இன்னும் மொத்தமா என்ன ஏங்க வச்சுட்டு போலான்னு பாக்குறியா என்ன? எங்க ரஜினி, எதுக்கு இவ்ளோ எமோஷனல் ஆவறீங்க? நீ என்ன என்னோடவே இருக்க போற? இன்னும் 10 நாள்ல இந்த நாட்டை விட்டே போற. போகணும்னு முடிவு பண்ணிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு வந்து தேவையில்லாம என் கூட இருந்து எனக்கு ஃபால்ஸ் ஹோப் கொடுக்கற? எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க எவ்வளவு சங்கடத்துல இருக்கீங்கன்னு புரியுது, பட் சிச்சுவேஷன் எல்லாமே நமக்கு அகைன்ஸ்டா இருக்கு. நான் ஊரை விட்டு போகணுங்கிற முடிவு தாங்க எடுத்தேன். ஆனா நீங்க தான் டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டு நமக்குள்ள எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டீங்க. ராதிகா தான் பண்ணான்னு தெரிஞ்சு கூட நீங்க இன்னும் அந்த டைவர்ஸ் பேப்பரை கிழிச்சு போடலீங்க. டைவர்ஸ் பண்ண போறீங்களா? இன்ட்ரெஸ்டிங். ரஜினி, இப்போ வரைக்கும் நீ கல்யாணம் ஆகி ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உன் லைஃப்ல இவ்வளவு பெரிய ட்விஸ்ட் இருக்குன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. ஆனா இப்படி ஒரு டைமுக்காக தான் நான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணேன். So, this is the right time to take a right decision. இப்போ நீ கண்டிப்பா எனக்கு ஓகே சொல்லி தான் ஆகணும். இங்க பாருங்க பாஸ், என்ன விட்டா பேசிட்டே போயிட்டு இருக்கீங்க. ரஜினி இப்போ உங்க காலேஜ் ஃப்ரெண்ட் இல்ல, என் பொண்டாட்டி. பார்த்திபன், இவங்க மிஸ்ஸஸ் பார்த்திபனா தான் இருந்தாங்க. அது நீங்க டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி வரைக்கும். இப்போ இவங்க ஜஸ்ட் மிஸ் ரஜினி மட்டும்தான். எப்போ உங்களுக்குள்ள டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்துச்சோ அப்பவே நீங்க பிரியறது தான் நல்லது. அப்பதானே என் வழி கிளியர் ஆகும்.
டேய் பார்க்க டீசெண்டா இருக்கன்னு மரியாதை கொடுத்து பேசினா என்ன ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க? எங்களை பெரிய சொல்றதுக்கு நீ யாரா? கூல் கூல் பார்த்திபன். இப்போ எதுக்கு நீங்க தேவையில்லாம டென்ஷன் ஆகுறீங்க? நான் உங்ககிட்ட பேசல, உங்ககிட்ட பேசுற மாதிரி ரஜினி கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஏய் ரஜினி, நான் உனக்காக இப்போ வரைக்கும் சின்சியரா காத்துட்டு இருக்கேன். இன்னும் எத்தனை வருஷம் வேணாலும் காத்துட்டு இருப்பேன். எப்பவும் மேரேஜ் லைஃப் எப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது. நீ ஓகேன்னு ஒரு வார்த்தை சொல்லு, உன்னோட லைஃப்பை நான் பியூட்டிஃபுல்லாக ஆக்கி காட்டுறேன். விஷ்ணு ப்ளீஸ். ரஜினி, நீ யாருக்காகவும் எதுக்காகவும் பயப்படாத. தைரியமா ஓகேன்னு மட்டும் சொல்லு, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். எங்க அவன் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கான், நீங்க பாட்டுக்கு இப்படியே வாயை மூடிட்டு சும்மா இருக்கீங்க. டேய் ஏய் கல்யாணமானவங்கள்ட்ட இப்படிதான் வந்து பேசுவியா நீ? ஹே, கையெடு. ஏய் பார்த்திபா விடு, சட்டையை விடு பார்த்திபா. பார்த்திபா சொன்னா கேளு. ஏய் பார்த்திபா அவனை விடு சொல்றல. பார்த்துட்டே இருந்தா ரொம்ப ஓவரா போற. பாஸ், உங்களுக்கு ஒன்று சொல்லவா? இப்பெல்லாம் நல்ல பொண்ணுங்க கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுவும் ரஜினி மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்கள் உங்களுக்கு கிடைச்ச சான்ஸை மிஸ் பண்ணிட்டீங்க. நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இதில் என்ன தப்பு இருக்கு? இவ்வளவு நேரம் உன்னை அடிக்காம பேசிட்டு இருக்கல, அதான்டா என் தப்பு. ஏய் பார்த்திபா நிறுத்து. அவன் மேல இருந்து கையெடு, கையெடுன்னு சொல்றேன்ல. இன்னும் என் மேல ஸ்பார்க் இருக்கு. டேய் கூல். விஷ்ணு சொல்லு ரஜினி. தயவு செஞ்சு நீ இங்க இருந்து போ, அப்புறமா பேசிக்கலாம். ஓ, பப்ளிக்கா இருக்குன்னு பாக்குறியா? ஏய் என் கூட தனியா பேசணுமா? ஓகே, எங்க இட்ஸ் a sunny day. நீ சொன்னனால நான் போறேன். பிரதர், ஆல்ரைட், டேக் கேர். அவன் என்ன விட்டுவான்னு சொல்றான், அதை கேட்டு நீங்க சும்மா இருக்கீங்க. நீ என்னை விட்டு போக தானே போற. இது ஏன் பிரச்சனை பார்த்திபா, நானே பாத்துக்கிறேன். நீ போ. பார்த்திபா, நீ பழைய ஆளியா. எனக்கு எதுவுமே எழுத தெரியாதுன்னு ஆக்டிங்க கொடுத்துப்புட்டு கவிதை கலக்கிட்டே. ஏன் பாஸ்? உருகி உருகி வார்த்தையை அம்பா எரிஞ்சிட்டே. டான்ஸ்னா ஐயோ வேற லெவல்யா. நீங்க வேற. ஆமா, இது வரைக்கும் நடந்த எல்லா போட்டியிலயும் அவங்க தானே பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. என்னை விட அப்படின்னா பெருசா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாரு சாரு. வெள்ளை காக்கா வந்துட்டான். ரஜினி மாதிரி பொண்ணோட ஆடும் போது டான்ஸ் மட்டும் இல்ல, எல்லாமே பெஸ்டா தான் இருக்கணும். இவனுக்கு வாங்கினது பத்தலன்னு நினைக்கிறேன். ப்ரோ கூல், பொறுமையா இருங்க. என்ன பிரதர், பேர்ன் ஆகுதோ? ஆஹா, டென்ஷன் ஆக்குறானே. விஷ்ணு, எதுக்கு இப்ப தேவையில்லாம அவரை போய் இரிட்டேட் பண்ணிட்டு இருக்க? மாப்பிள்ள, சும்மா இந்த ஃப்ரைட் ரைஸ் பேர்ன் ஆயிடுச்சான்னு கேட்டேன். இதெல்லாம் ஒரு குற்றமா? நல்லதுக்கே காலம் இல்லை. பிரதர் சாப்பிடுங்க. ஷோ, இந்த வெள்ளை காக்காவை யாராவது சுட்டு தள்ளுங்களேன். வாலண்டியரா வந்து உசுறு எடுக்கிறாங்க. இவன் வேற டென்ஷன் பண்ணிட்டு போறான். சாப்பிடுங்க. ஸ்வேதா, நீ ஏன் சாப்பிடல? சாப்பிடு. பசிக்கலையா? சாப்பிடுறேன் சாப்பிடுறேன். சாப்பிடு. ஐயோ, ஸ்வேதா, உன்னதான் என்ன யோசிச்சுட்டே இருக்க? சாப்பிடு டக்குன்னு. ஃபுட்டு செமையா இருக்கு. இதை நான் எடுத்துக்கிறேன். என்னாச்சு? என்னாச்சு ஸ்வேதா?
ஒண்ணு இல்ல. ஏய் என்ன என்ன ஸ்வேதா? என்ன இப்படி கை கத்துற? என்னாச்சு? காட்டு. ஏய் என்னடி என்ன இது எப்படி ஆச்சு என்னாச்சு? கையெல்லாம் இப்படி செவந்து போயிருக்கு என்னன்னு சொல்லு விடு. ஒண்ணு இல்ல. குளிக்கும்போது வாட்டர் ஹீட்டர் போட்டிருந்தேன். டேப்பும் சூடா இருந்தது. ஐயோ, டேப்ல கை வச்சேன், சுட்டுடுச்சு. இப்போ ஒண்ணுமே பண்ண முடியல, எரியுது. ஏய் என்னடி கேர்ஃபுல்லா பண்ண மாட்டியா? சஞ்சீவ் கிட்ட சொன்னியா? சஞ்சீவ் ஏய் வேண்டாம். சஞ்சீவ் கிட்ட எதுக்கு சொல்லணும்? ஏதோ தெரியாம சுட்டுக்கிட்டேன். இத கூட அவன்கிட்ட சொல்லணுமா என்ன? ஜே என்னடி? ஏய் சொன்னா அவன் ஹெல்ப் பண்ணுவான்லடி. ஒரு ஹெல்ப்பும் தேவையில்லை. அவனோட ஹெல்ப் எனக்கு எதுவுமே தேவையில்லை. இந்த சின்ன விஷயத்தை கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாது. என் ஹெல்ப் உனக்கு எப்பவுமே தேவைப்படும். நான் இல்லாம வாழ முடியாதுன்னு ஓவரா பில்டப் பண்ணுவான். எனக்கு அப்படி ஒன்றும் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. ஒரு வேளை சாப்பிடாம இருந்தா ஒன்னும் குறைஞ்சு போயிட மாட்டேன்.